ஒரு அற்புதமான கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா வந்து பார்த்தோன்னா இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா அந்த ராஜா பொதுமக்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்றாரு, மந்திரி சபை கிட்டயும் வந்து பார்த்தோன்னா சொல்றாரு, இதற்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ராஜா கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் ராஜா ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இருக்கார். அவர் தான் வந்து பதவியேற்க வந்து பார்த்தோன்னா இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ராஜா எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் போது மந்திரி சபை உட்பட, ராணி உட்பட, பொதுமக்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஷாக். அந்த படை வீரர்கள் முத கொண்டு, ஐயோ இவ்வளோ நாள் இவர் தானே ராஜா, இவருக்கு மேல எந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம்ல வந்து பார்த்தோன்னா இந்த போரோட யுக்தி என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது சில டைம்ல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோடைய வந்து பார்த்தோன்னா சக்கரவர்த்தியை திகழக்கூடிய அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ராஜாவாக இல்லாம அந்த போஸ்டிங்ல வந்து பார்த்தா யாரோ ஒருத்தரை உட்கார வச்சுட்டு, அந்த வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ல யாரோ ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அவரு அந்த படையோட சேனாதிபதியா வந்து பார்த்தோன்னா இருப்பாரு, படை தளபதியா வந்து பார்த்தோன்னா இருப்பாரு. ஏன்னா அப்பதான் போரோட நுணுக்கங்கள்ல, போர்ல எப்படி வந்து பார்த்தோன்னா வின் பண்ண, யார் வந்து பார்த்தோன்னா என்னென்ன பண்றாங்க, எங்கிருந்து துரோகங்கள் வந்து பார்த்தோன்னா வருது, யாரு என்ன ஏது, எந்த ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா பிடிக்கலாம், எப்படி வந்து பார்த்தோன்னா அகண்ட பாரதத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியும், ஐ மீன் அந்த தேசத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியும், அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியும் அப்படின்ற பலவிதமான வந்து பார்த்தோன்னா ஒரு பிளானை வந்து பார்த்தோன்னா போட முடியுமே. அதற்காக அந்த ராஜாவா வந்து பார்த்தோன்னா பதவியேற்க வேண்டிய ஒரு நபர் சேனாதிபதியா வந்து பார்த்தோன்னா இருப்பார். எல்லா ராஜ்யங்களையும் வந்து பார்த்தோன்னா கைப்பற்றி ஒரு மாபெரும் வந்து பார்த்தோன்னா ராஜ்யத்தை உருவாக்கி அகண்ட வந்து பார்த்தோன்னா பறந்து விரிந்த வந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து பார்த்தா உருவாக்கிட்டு அதற்கப்புறம் ராஜாவும் வந்து பார்த்தோன்னா உட்காருவாராம். ஏற்கனவே இருந்த அந்த ராஜாக்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ராஜாவும் சரி அவருக்கு வழியை வந்து பார்த்தோன்னா விட்டுருவாரு. இப்போ இது நிகழ்காலத்தில் நடந்தால் எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்கும், நிகழ்காலத்தில் எப்படி நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, யாரால் நடக்க போகுது, யார் அந்த சேனாதிபதி, யார் அந்த ராஜா, யார் அந்த வந்து பார்த்தோன்னா ராஜ்யம், அது எந்த நாட்டோடைய வந்து பார்த்தோன்னா ராஜ்யம், எந்த வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டோட ராஜ்யம் அப்படின்றத நீங்க லைவா வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். எல்லாமே இறைவனுடைய திட்டப்படியே என்னென்ன நடக்கலாம்னு வந்து பார்த்தோன்னா இருக்கும். அது பர்ஃபெக்டா நடக்கும். சில விஷயங்கள் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் இறைவனுடைய திட்டப்படி மட்டும்தான் நடந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு. நல்லதாவே நடக்கட்டும். சிவாய நமக. ராஜ்யத்தின் வந்து பார்த்தோன்னா ராஜாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க.